நம்ம ஆட்சியை குறை சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஊர்ல வச்ச பேரு பாதம் தாங்கி பழனிசாமி, பச்சை பொய் பழனிசாமி, பச்சை துரோகம் பழனிசாமி. தன்னுடைய எஜமானருக்கு போட்டியா பழனிசாமியும் உருட்டுறாரு. பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்லித்தான் நம்ம 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோமா. இவர் கஜானாவே தூர்வாரண லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். உரிமை தொகையை நாம் அறிவித்ததும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி. திமுக கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். இப்போ வெக்கமே இல்லாம போய் பேசுறாரு. பழனிசாமி பேசுறதை பார்த்தா ஒரு படத்துல கவுண்டமணி சொல்வாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு. அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது. பொய்யினுடைய முழு உருவமாக இருக்கிற பழனிசாமி அவர்களை எத்தனை ஆண்டுகளானாலும் தமிழ்நாட்டு மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலினிடம் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு உத்தமபுத்திரன் மாதிரி ஊர்வலம் போய் வாய்க்கு வந்தபடி புலம்புகிற பழனிசாமியுடைய லட்சணம் என்ன? மோடி இந்தியாவை சீரழிச்சார்னா தமிழ்நாட்டை சீரழிச்ச பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி. பழனிசாமி ஆட்சி தான் தமிழ்நாட்டோட இருண்ட காலம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட 13 பேர் உயிரிழந்த பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி. கொடநாடு கொலை கொள்ளை தற்கொலை நடந்த ஆட்சியை நடத்தினவர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை வேடிக்கை பார்த்து குற்றவாளிகளை பாதுகாத்தவர். இளைஞர்களை சீரழிக்கிற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பழனிசாமி ஆட்சி தான் அனுமதிச்சது. அமைச்சர் மற்றும் டிஜிபி மீது சிபிஐ வழக்கு போட்டதும் பழனிசாமி ஆட்சியில் தான். பெண் எஸ்பிக்கு பாலியல் வன்முறை நடந்தப்போ அதை வேடிக்கை பார்த்தவர் பழனிசாமி தான். சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாமல் ஒட்டுமொத்த நிர்வாக எந்திரமும் முடங்கின ஆட்சியை நடத்தினவர். தான் பதவி சுகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சு அடிமை சேவகம் பண்ணவர் பழனிசாமி. 4 ஆண்டுகளாக ஒன்றுமே செய்யாம அனைத்து துறைகளையுமே தமிழ்நாட்டை அதால பாதாளத்திற்கு தள்ளினவர் பழனிசாமி. நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஒவ்வொரு துறையா ஆய்வு செஞ்சேன். அந்த கோப்புகளை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது, அறிவிப்புகளை வெளியிட்டதோட சரி, பல அறிவிப்புகளான அரசாணை கூட போடாம அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தார் பழனிசாமி. ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி அலங்கோலமாக செயல்படக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பாதம் தாங்கி பழனிசாமியுடைய 4 ஆண்டு கால ஆட்சி. அதிமுக ஆட்சியில் சீரழிந்த நிர்வாகத்தை சீர்திருத்த பல அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதாச்சு. கோட்டையில் இருந்து மட்டும் ஆய்வு கூட்டங்களை அங்கே நடத்தினா போதாதுன்னு ஒவ்வொரு மாவட்டமாக ஆய்வு பண்ணணும்னு முடிவு பண்ண. அதன்படி மாவட்டந்தோறும் ஆய்வுகள் நடந்தன. இது ஒரு பக்கம்னா அரசு கஜானாவை தூர்வாரிட்டாரு. நிதி நிலைமையை சரி பண்ணவே ஒரு கமிட்டி போட்டேன். அதுவும் சாதாரண கமிட்டி இல்லை. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தலைமையில் பொருளாதார அறிஞர்களுடைய குழு அமைச்சேன். இப்படியெல்லாம் அடுத்தடுத்து பல தொடர் நடவடிக்கைகள் எடுத்து ஆய்வுகளை செஞ்சு பழனிசாமியோட நிர்வாக சீர்கேட்டை கலைந்து இன்று மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல உலக நாடுகள் பலவும் கவனிக்கும் சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பழனிசாமி தமிழ்நாட்டை மட்டும் அடகு வைக்கல, அதிமுகவையும் சேர்த்து தான் அடகு வச்சுட்டார்.
அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, உண்மையான அதிமுக தொண்டர்களும் பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை. இதுவரை நடந்த தேர்தலெல்லாம் தோற்ற பழனிசாமி இந்த தேர்தலிலும் தோற்கத்தான் போறாரு. இப்போ கூட பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி இல்லைன்னு விழுந்து புரண்டு நடிக்கிறார். பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்கள் நடிப்பு மக்கள் கிட்ட ஒருபோதும் எடுபடாது. நேற்று செய்திகளில் பிரதமர் வருகை பற்றி பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டை வெள்ளம் புயல் தாக்கினப்போ எட்டி கூட பார்க்காத மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கான நிவாரண நிதி கொடுக்க மனவராத மோடி அவர்கள் தேர்தல் வருதுன்னு ஏற்கனவே 4 முறை வந்தார். இப்போ இன்னும் 4 முறை வரப்போறாராம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் வணக்கம் சொன்னா போதும், வேட்டி கட்டினா போதும், இட்லி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும்னு சொன்னா போதும்னு நினைச்சுக்கிட்டு வராரு பிரதமர் மோடி அவர்கள். மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்பவர்கள் தான் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க. மக்களை மதிக்கலைன்னா அவங்களும் மதிக்க மாட்டாங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜக கைப்பற்றவே முடியாது. இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞருடைய மண். திமுக இருக்கும் வரை உங்கள் எண்ணம் பலிக்கவே பலிக்காது. மக்களுக்கு நன்கு தெரியும், தமிழ்நாட்டோட பொற்காலம் என்பது திமுக ஆட்சி தான். தமிழ்நாட்டுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் பெருகினது திமுக ஆட்சியில தான். தமிழ்நாட்டுடைய கல்வியறிவு உயர்வுக்கு வித்திட்டது திமுக ஆட்சி தான். தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற முத்திரை திட்டங்கள் நிறைவேற்றினது திமுக ஆட்சியில தான். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது திமுக ஆட்சியில தான். மாவட்டந்தோறும் தொழிற்சாலைகளை கொண்டு வளர்ச்சிக்கு வழிவகுப்பது திமுக ஆட்சி தான். இந்த திராவிட மாடல் ஆட்சி டெல்லியிலும் இந்தியா கூட்டணி மூலமாக எதிரொலிக்கணும். ஏன்னா பாஜக வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. சமீபத்தில் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி அளித்த பேட்டியை பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு அவர் சொன்ன கருத்துக்களை வழிமொழிஞ்சு நான் கூடுதலாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சா நாடெங்கும் மதவெறி ஊட்டப்பட்டு எங்க பார்த்தாலும் மத கலவரம் என்ற நிலைமை உருவாகும். மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமைகளும் அடைமைத்தனமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாற்றுவாங்க. படிக்கிறதுனால தான் இவங்க உரிமைகளை கேட்கிறாங்கன்னு கல்வியை நம்ம கிட்ட இருந்து பறிப்பாங்க. மக்களை சிந்திக்க விடாம தடுக்க வரலாற்றையே பொய்களால் மாற்றி எழுதுவாங்க. மாநிலங்களோட உரிமைகளை பறித்து மாநிலங்களெல்லாம் நகராட்சிகள் மாதிரி நடத்துவாங்க. மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சின்ன பிரச்சனைக்கு கூட ஒன்றிய அரசு எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலைமை உருவாகிவிடும். மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் ஆளுநர்கள் மூலமாக செயல்பட விடாமல் தடுத்து போட்டி அரசாங்கம் நடத்துவாங்க. சொந்தங்கள் மாதிரி வாழ்கிற இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பாங்க. ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே உணவு, ஒரே அரசு, ஒரே கட்சி, ஒரே தலைவர்னு ஒரேன்னு ஒரேடியாக நாட்டை நாசமாக்கிடுவாங்க. பாஜகவோட திட்டங்கள் மிக மிக மோசமானது. இந்த விடுதலை போரில் இந்திய மக்கள் வெற்றி பெறணும்னா எதிரிகளை அடையாளம் காணுகிறது மட்டுமல்ல, துரோகிகளையும் சேர்த்து அடையாளம் காண வேண்டும். எதிரிகளையும் துரோகிகளையும் விரட்டி அடிக்கணும்.
பாஜகவுக்கு சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் தக்க பாடம் புகட்டணும். எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதுக்கு துணை போகும் பாமக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக ஆகிய துரோக கட்சிகளை ஒரு சேர வீழ்த்துங்கள். விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிடுகிற முனைவர் ரவிக்குமார் அவர்களுக்கு பாலை சின்னத்திலையும், கடலூர் தொகுதியிலே காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிற விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் நீங்க வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன்.